அரண்மனை 4 படத்துல இருந்து இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியமா இந்த படத்துல அரண்மனை 3 பாகங்கள்ல இல்லாத ஒரு கதையை இந்த படத்துல எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி இல்ல, இது பாக் அப்படிங்கிற ஒரு பேயை பேஸ் பண்ணின கதை அப்படின்னு சொல்றாரு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் தெரியுது. ஏன்னா இவங்க எல்லாருமே சாகும்போது யாரோ ஒருத்தவங்க கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு பேய் கொல்ற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் இவர் இப்படி கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் படத்துல போய் சர்ப்ரைஸ் பண்ணாருனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அண்ட் எப்பவுமே அரண்மனை பிரான்சைஸ்ல வர மாதிரி ஹாரர், காமெடி, கிளாமர் இந்த மூணுத்துக்குமே வச்சிருக்காரு. இதோட பிளஸ் ஒரு டிவோஷனல் சாங் இது கண்டிப்பா இருக்கும் அரண்மனை படங்கள்ல. அதுக்கேற்ற மாதிரியே ஹாரருக்கு நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ், காமெடிக்கு யோகி பாபு அண்ட் டீம் அவங்கள வச்சிருக்காரு. பிளஸ் கிளாமருக்கு கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு சாங், அதுல ராஷி கண்ணா தமன்னாவுடைய கிளாமரான டான்ஸ். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்றதுக்கு ஒரு டிவோஷனல் சாங், அதுல சிம்ரனும் குஷ்புவும் ஆடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது படம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஆனா டெம்ப்ளேட்டான கதையை வச்சு ஓட்டுறாரு. இந்த பாக் அப்படிங்கிற பேயை வச்சு இவர் பண்ற கான்செப்ட் நல்லா இருந்து படம் சூப்பரா ஓடிச்சினாலும் நல்லா தான் இருக்கும்.